ஹலோ 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 தம்பி கஜன், அம்மா கதைக்கிறேன். வீட்டு ரிப்பேருக்கு கொஞ்சம் காசு முடியும் போல இருக்கு மகன். அம்மாவுக்கு 1 லட்சம் அனுப்பி விடுறீங்களா? சரிம்மா, நான் அனுப்புகிறேன். ஓகே, பாய். இப்ப எங்க அண்ணனுக்கு போன் பண்ணினா எனக்கு லேட்டஸ்ட் மோட்டார் பைக் வாங்க காசு அனுப்புவார். அது தெரியுமா நமக்கு? எல்லாம் வாய்த்தான், வேற ஒன்றும் இல்ல. வேணுமெண்டா என்ன போல ஸ்கூட்டி பாப்பா வாங்கி காட்டு பாப்பா. ஹலோ அண்ணாவா? அண்ணா இஞ்சு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணுமண்ணா, ப்ளீஸ் ஒருக்க அனுப்பி விடுறியா? அது வந்து நான் ஒரு ஸ்கூட்டி பாப்பா வாங்கணுமண்ணா. லண்டன் மாப்பிள்ளை என்ற ப்ரப்போஸ் பண்ணி 1 வருஷம் என்ற காசு கொஞ்சம் பண்ணி என்ஜாய் பண்ண என்ன சி வெக்கம் இல்ல. போன கிழமை தான் அவர் எனக்கு டிக்கெட் புக்கிங் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சவர். அப்ப அதுதான். ஏய், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சின்ன காசடி. கேள் இன்னொரு 1 லட்சம் கேள். நாங்க இந்த ஸ்ரீலங்கா ஃபுல்லா ட்ரிப் பண்ணி அடிச்சுட்டு வரோம். இங்கே அவர் தான் நடிக்கிறார். 1100. ஹலோ. ஓ, இங்க நான் கேப்பன் செய்வீங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் கொண்டு போகணும். பிக்னிக் தானே? நல்லது நல்லது, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஒரு 1 லேக். அண்ணா, எப்படியும் இந்த கோர்ஸுக்கான 3 லட்சம் ரூபாய் காசு செலவாகும்ண்ணா. எப்போ மாட்டலாண்ணா நீங்கள் காசு அனுப்ப போறீங்க? அப்படியா? ஓகே ஓகே, சரி அண்ணா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே அண்ணா, ஓகே, பாய் பாய். கோர்ஸுக்கு 1.5 லட்சம் ரூபாய், என்ஜாய்மெண்ட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய். சின்ன மச்சானா, மறந்துட்டீங்க என்ன? போன சார்ல ஒரு 1 அனுப்புனீங்க, ஒரு 50 அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் 1 எங்க ஆனது இல்லையே. பாத்துக்கிட்டு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். ஆமாம் தம்பி, அவன் நல்லா படிக்கிறான். நீ ஏதாவது சித்தப்பான் இருக்க, காசு ஏதாவது அனுப்பி விட்டா இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டா செஞ்சு விட்டுடலாம். ஓ, நீ இப்ப காசு அனுப்பினாலும் பரவாயில்ல, எப்படி 6 வருஷத்துல அவ பெரிய பிள்ளை ஆயிடுவா தானே. நெக்லஸ் வந்து செய்ய வேணும். இந்த முறை இந்த ஆள் அனுப்புகிற காசில் எப்படியும் ஒரு நெக்லஸ் செய்து போட வேணும். தம்பி தம்பி குமார். ஓ, என்னம்மா? நான் இங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மொபைல் ஒரு எடுத்தாண்டு வா குமார். ஓட்டோக்காரனு சொல்லணும், நேரம் போச்சுது. என்ன கேளாது, டிவியில நல்ல ஒரு கட்டும் போது நீங்க வந்து எடுங்களேன். என்ன தம்பி நீ? அம்மா வலிக்கிட்டாண்டுல இருக்கிறேன், ஒரு எடுத்தாண்டு வேற பாப்போம். சும்மா நிறைய சத்தம் போட்டு இருக்காங்கம்மா. இந்த ரூம்ல லேண்ட் போன் இருக்குல்ல, அதில் அடிங்களேன். காசும் குறைவு தானே. ஓட்டோக்காரன் நம்பர் என்ன பாடம் இல்ல தம்பி. மொபைல் எடுத்தாண்டு வா, அதுல நம்பர் இருக்கு. டெலிபோன் நம்பர் எழுதி வச்ச காப்பி கபாட்ல இருக்குல்லம்மா, அதுல இருக்கு நம்பர். தேடி பார்த்து அடிங்க. நேரம் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மொபைல் எடுத்து தாராங்க. நேரம் போகுதோ? எங்க போறதுக்கு இந்த அவசரம்?
லீலாண்டி விட்ட போறேன். அப்பா லண்டன்ல இருந்து பாஸ்ல ஏதோ அனுப்பி இருக்கிறாராம், அதுதான். அதுக்கு என்ன அவசரம்? அதை போய் ஆளுங்களா பஸ்லயும் எடுக்கலாம் தானே. நீ வாய மூடிக்கண்டு படத்தை பேர். பஸ்ல இந்த ஜனங்களோட நெறிஞ்சு இந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சு ஊத்துறதுக்கு காசு எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, ஓட்டோவில் போய் கிளீனா இருந்தவன். ஹலோ. ஹலோ, ஓட்டோ சின்னத்துறையா? ஓமாம், சின்னத்துறை தான். குறை வயலண்ட்ல இருந்து சில வயலண்டுக்கு. சில வயலண்ட்ல இருந்து புஞ்சி பரல, புஞ்சி பரல இருந்து வெள்ளவத்தைக்கு. அங்க இருந்து பிறகு மவுலேனியா போய் அங்க இருந்து கொள்ளுப்பட்டியால, கொள்ளுப்பட்டியில இருந்து குறை வயலன். சரி சரி, இந்த எப்போ வாரன். ஒரு நிமிஷம் இந்த வாரன். என்ன மாதிரி எவ்வளவு காசு? அது என்ன பார்த்து தாங்குவேன். பார்த்தேன்னா இந்த மாதிரி எவ்வளவு சொல்லுங்களேன். அது என்ன நான் சொல்றது, வெளிநாட்டுக்காரரானே பார்த்து பேராம தாருங்குவேன். தம்பி ரோ, யாரோ வெள்ளடிக்கிற மாரண்டு வாரையா. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகத்துக்கு என்ன உள்ள, நான் நல்லா தான் இருக்கிறேன். இருவுள்ள இருக்கா டக்கண்டு வாரண்ணா. எங்க லண்டன்ல வந்து அண்ணாவை காண இல்ல? அண்ணா இப்பதான் கொஞ்சம் பொம்பளை போயிட்டார். என்ன மாதிரி அண்ணா என்ன கொண்டு வந்தார் லண்டன்ல இருந்து? லண்டன் என்றபடியால் காசு நியாயமா கொண்டு வந்திருப்பேன். அப்ப சொல்லுவேன், அபுதினங்கள் எல்லாம் என்ன மாதிரி. நான் என்ன புதினத்தை சொல்றது லீலாக்கா, நீங்க தான் சொல்ல வேணும். மூத்தவன் படியேன்னு வந்திருக்கிறேன். நேற்று தானே வந்து ரங்கினவன், அதுக்கிடையில கேள்விப்பட்டு வந்துட்டியோ இந்த புரிதன் அனுப்பின வாசல் எடுக்கிறது. அதுக்கு மட்டும் வேண்டு இல்ல லீலாக்கா, பாசலையும் எடுத்துக்கொண்டு உணமனையும் பார்த்துட்டு போக மட்டும்தான் வந்தன. புதுல வாங்கவன் என்ன ஒரு அலுவலா போயிட்டான். என்ன எது விசேஷமா வந்தவரோ அல்லாடி லீவ்ல வந்தவரோ? விசேஷ அலுவலனுக்கு தான் லீவ் எடுத்துக்கொண்டு வந்தவன் தங்கச்சியார கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போறான். அப்ப பெரிய விசேஷம் தான். என்ன மாதிரி பேச்சு கால எல்லாம் முட்டா போயிட்டுதோ? முட்டா போனபடியா தானே மும்முரமா மூத்தவன் நடிப்பிச்சேன். இல்லாட்டி இதை பற்றி நோக்க நான் மூச்சு காட்டி இருப்பேனே. அப்ப மகன் நிக்கைக்குள்ளேயே எல்லா கொண்டாட்டத்தையும் முடிச்சு விட போறீங்க. பின்ன அவன் நிக்கேஜே சோழி எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நான் இருந்துடுவேன். புறத்துக்கு நான் என்ன செய்கிறது? அப்ப பெரிய கடல் குடலாத்தான் கொண்டாட்டங்கள் நடக்க போகுதா? ஓமோம், நான் இங்க அவன் கல்யாணத்தை பெரிய கிராண்டா தான் செய்ய போறேன். பின்ன என்ன செய்யலாம் தான். லண்டன்ல இருந்து வந்திருக்காருன்னா அப்புறம் என்ன யோசனை? காசுக்கு பிரச்சனை என்ன தான்? காசு மட்டும் இல்ல பிள்ளை, கௌரவ பிரச்சனையும் ஒன்று இருக்குது இல்லையே. நான் பெரிய கிராண்டா தானே இதை செய்ய வேணும். செய்யாட்டி எனக்கு மரியாதை இல்லையே. அது சரி, எப்போ இந்த புருஷன் வரப்போற? கனகாலம் இல்லை போய் லண்டனுக்கு எப்ப வரப்போறேன்? கனகாலம் தான். இப்ப இங்க வந்தா அவர் என்னத்தை தான் செய்கிறது? நாட்டிலமையும் சரியில்லை தானே. அதுவும் சரிதானே பிள்ளை. இப்ப இங்க என்ன தொழிலைத்தான் செய்ய கிடக்குது. இங்க உழைச்சு வார காசுல சிபிஎன் நடத்துறது சரியான கஷ்டம் தானே பிள்ளை. அங்க உழைச்சு அனுப்புற காசுல மட்டும்தான் இப்ப இங்க சிபிஎம் நடத்துறோம். சாப்பாடு, தண்ணி, வெண்ணி, வீட்டு வாடகை, போக்குவரத்து என்று போக மிச்சம் ஒண்ணும் இல்ல தானே. அப்போ இந்த மனிதனுக்கு இப்ப இங்க வார ஐடியா இல்லை, அப்படித்தானே? அவர் இங்க செட்டில் ஆகுறன்னு சொல்லி 2-3 தடவை இங்க வந்தவர். நான் தான் திருப்பி அனுப்பி விட்டுட்டேன். அப்படின்னா அங்க கிடந்து உழைக்கிறது நல்லது தானே பிள்ளை. வீட்டில் ஒரு ஆள் வெளிநாட்டுல இல்லாட்டி சிபிஎன் நடத்துறது கஷ்டம் தானே. இங்க லீலாக்கா, இங்கேக்குள்ள நல்ல வீடு வாடகை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா சொல்லுங்களேன். இந்த ஏரியாவில நிறைய வீடுகள் இருக்குது, ஆனா வாடகை தான் எக்கச்சக்கமா வரும், தெரியும் தானே பிள்ளை. அதை பற்றி பரவாயில்லையாக்கா, அவர்கிட்ட சொன்னா அனுப்பி வைப்பார். எனக்கு 3 பெட்ரூம் ஹவுஸாக வேணும். 3 ரூம்? அது வந்து லீலாக்கா வெயில் காலத்துல இங்க இருக்கல, அதுதானே ஒரு ரூமா ஏசி ரூமாக்க போறேன், அதுக்கு தான். ஓமாம், அது நல்ல ஐடியா தான். நானும் இங்க ஒரு ரூமுக்கு ஏசி தான் போட்டிருக்கிறேன். சரியான பக்கியண்டா ஓடிப்போய் அதுக்குள்ள நான் இருந்துடுவேன். மகன் வந்துதான் நினைக்கிறார், செலவோடு செலவாக வீடு முழுக்க ஏசியை பூட்டி விடுங்க, கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். அப்படித்தான் நானும் யோசிக்கிறேன். பாப்போம். அங்கால ஒரு வீடு ஒன்று இருக்குதான், 3 ரூமோட. அதுலயும் ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூமா. ரெண்டால் இன்னும் நல்லமே அக்கா, எல்லா ரூமும் அட்டாச் பாத்ரூமோட சொன்னால் எனக்கு சந்தோஷம் தான்.
ஏன் லொச்சு கொட்டரை நடத்த போறீங்க? சீச்சி, விசிட்டர்ஸ் யாரும் வீட்டுக்கு வரைக்குள்ள இந்த அட்டாச் பாத்ரூம் இருந்தா ரூமுக்குள்ளேயே எல்லா அலுவலையும் முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியில வரலாம் இல்லையே. பெரிய மாஸ்டர் பிளான் தான் எல்லாம் வச்சிருக்கிறேன். பின்ன என்ன இல்லையாக்கா, ஒரு முறை வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேணாம். வெளிநாட்டு கோல் ஒன்று வருகிறது, அவராத்தான் இருக்க வேணும். ஹலோ ஹலோ வனஜா, நான் தீபன். என்ன மாதிரி நான் இந்த பார்சல் கிடைச்சதோ? ஓமாம், இப்ப அங்கதான் வந்திருக்கிறேன். ஓ, அதோட 3 பெட்ரூம் வீடு எடுக்கிற இதை பற்றியும் கதைச்சேன். என்னவா இருக்காமே? என்ன மாதிரி வாடகை? இந்த ரோட்டில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி லீலாக்கா சொன்னவ 3 பெட்ரூம் என்றால் 25,000 ரூபாய் மாத வாடகை வருமென்றும் சொல்றா. அப்ப ஒரு வருஷம் அட்வான்ஸ் 3 லட்சம் கொடுக்க வேணும். ஓமாம், அப்படித்தான். காசை பார்த்து என்ன செய்யறது, தேவையண்டா செய்யத்தானே வேணும். அண்டைக்கு எல்லாம் விளக்கமா சொன்னான் தானே. சரி சரி, எனக்கு நேரம் போது. நீ வீட்டை பார்த்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. நான் கெதிய காசு அனுப்ப பாக்குறேன். ஓகே. அப்ப வீட்டு வாடகை மட்டும் 3 லட்சம். ஏசி போட்டுனா கரண்ட் பில்லும் வேற போகுது. அப்பா என்ன தீவன், இப்ப நான் வேலை முடிஞ்சது. ஓம்டா அப்பா, வந்த கலைப்போட மனசுக்கும் ஊருக்கு போன் காய்ச்சி போட்டு இருக்கிறேன். இப்ப 4-5 நாளா உடம்பு சரியில்லை, ஒரே நோவா இருக்குன்னு சொன்ன நீ. 2 நாளைக்கு சிக்கடிச்சு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு மச்சான். சிக்கடிக்க தான் நினைச்சேன் மச்சான். உடம்புண்டா ஏலாம இருக்கு, சுற்றியான வலி. ஆனா சிக்கடிச்சா எனக்கு லாபஸ் குறைய போகுது. அதுக்காக உடம்பு போட்டு இப்படி முறிக்கிறதே. சுவர் இருந்தா தானே மச்சான் சித்திரம் வேற இல்ல. இந்த கிழமை பேங்க் ஹாலிடே வந்துச்சு மச்சான். அதோட ஞாயிற்றுக்கிழமை வேலை வந்துச்சு, டபுள் பேமெண்ட் இல்லை. அதான் விட மனம் இல்லாம வேலைக்கு போனான். அப்பா எனக்கண்டா ஆடாப்பா வருத்தம்டா நான் பேசாம விழுந்து படுத்து போடும். இன்னும் இன்றைக்கு எனக்கு இயலாது, நான் சிக்கடிச்சு போட்டேன். என்ன நைட் டியூட்டிக்கு யாரோட அரேஞ்ச் பண்ணி தெரிய சொன்னவங்க பாப்போம், அதையும் பிடிக்க வேணும். அடியாப்பா, இன்றைக்கு பேங்க் ஹாலிடே இல்லை, நைட் ஷிப்ட்ல நல்ல சம்பளம் வரும். இன்றைக்கு போய் யாராவது சிக்கடிச்சு போட்டுருப்பாங்களே. நல்ல பகுதியாப்பா, சிக்னால நீ சிக்கடிக்கலாம், காசு வருதுன்னு போட்டு சிக்க தள்ளி போடுமே. உண்டா நைட் ஷிஃப்ட் யாரையும் அரேஞ்ச் பண்ணணும்டா, நான் செய்யறேன். உண்டா நைட் டியூட்டியை முடிச்சு போட்டு எந்த டியூட்டியை நான் முடிச்சுட்டு வரேன். தீபன், உனக்கு என்ன பைத்தியம் மேடா? நீ இன்னும் கல்யாணம் கட்டே இல்லை, உனக்கு அது இன்னும் விளங்காது. ஆனா நான் குடும்பக்காரன். வருத்தமோ துன்பமோ உழைச்சுதான் ஆக வேணும். இல்லாட்டி ஊர்ல உள்ள குடும்பம் அவ்வளவுதான். நான் குடும்பமாயாலும் கூட உன்ன மாதிரி இருக்க மாட்டேன் மச்சான். என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது சரவணா. கல்யாணம் கட்டி நான் அறிய 2-3 வருஷம் தான் மனுஷி பிள்ளை இருந்து ஒன்றாந்துருப்போம். மற்றபடி இந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் தனிமையும் தான் எனக்கு எழுதியிருக்கு. வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு தான் தீவன், வாழாத வாழ்க்கை எங்களுக்கு என்னத்துக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு மச்சான், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அங்க இந்த குடும்பம் சிரிக்கணும்னு சொன்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். என்னவோ என்னென்றாலும் சொல்லு மச்சான். ஊர்ல இருந்து தங்கச்சி கோல் கொஞ்சம் பொறுமையா. ஹலோ ஹலோ பிரியா, சொல்லுமா. சரி சரி, ஓகே, அனுப்புறேன். ஓகே.